மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகும் இந்துக்களை பாதுகாக்கவும் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த கோரியும் ஆட்சியர் மூலம் ஜனாதிபதிக்கு விசுவ இந்து பரிஷத் அமைப்பினர் மனு அளித்தனர். மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமியர்கள் நடத்திய போராட்டத்தில் இந்துக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனை தடுக்க வேண்டிய மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்துக்கள் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்ப்பதை கண்டித்தும் அங்குள்ள இந்துக்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு விசுவ இந்து பரிஷத் அமைப்பினர் மனு அளித்தனர். மதத்தின் பெயரால் பிரிந்தது போதும் என சொல்லிவிட்டு மேற்கு வங்காளத்தில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் சிறுபான்மை இந்துக்கள் மீது நடத்திய தாக்குதலால் அண்டை மாநிலங்களில் இந்துக்கள் அகதிகளாக தஞ்சமடையும் நிலை உள்ளது. இந்துக்கள் பெரும்பான்மையாகுள்ள இடங்களில் ஜனநாயகம் மற்றும் மதநல்லிணக்கம் ஏற்படுகிறது. மேற்கு வங்கத்தில் நடைபெறும் தாக்குதல்களை தடுத்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என ஆட்சியர் மூலம் குடியரசுத் தலைவருக்கு மனு அளித்ததாகவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்வின் போது கோட்ட பொறுப்பாளர் வாளாடி சங்கர், மாவட்ட செயலாளர் சீனிவாசன், மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரன், செந்தில்நாதன், தர்மராஜ், பிரகண்ட பொறுப்பாளர்கள் விஜயகுமார், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். நமது பாரத தேசத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்தில் நம்ம பாரதத்தில் வாழக்கூடிய மக்களான இந்துக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை கண்டித்து நமது குடியரசுத் தலைவர் மேதகு திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கக்கூடிய மனுவாக ஆட்சித்தலைவர்கள்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த மனு என்ன சொல்கிறோம்னா, நம்மளுடைய இந்திய பிரஜைகளை காக்க வேண்டிய அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்மளுடைய பகுதியில் உள்ள மக்களை இனத்தின் பெயரால் படுகொலை செய்யப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்ப்பதை கண்டித்தும் அந்த வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நமது மக்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உரிமையும் வழங்குறதுக்காக இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். மேலும் ஒருத்தவங்க போராட்டம் நடத்துகிறதா இருந்தால் யாருக்கிட்ட போராட்டம் நடத்தணும்? அரசாங்கத்துக்கிட்ட போராட்டம் நடத்தணும். சம்பந்தமே இல்லாத பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி நம்ம உள்நாட்டிலேயே ஒரு அகதிகளை உருவாக்குறது மிகப்பெரிய சோகம். நம்மெல்லாம் மதமென பிரிந்தது போதும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு மதத்தின் பெயரால் அந்த நாடு ஏற்கனவே துண்டாடப்பட்ட ஒரு பகுதியினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதனால உள்நாட்டிலேயே பெரும்பான்மையாக இந்துக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது நம்மளுக்கு எதை குறிக்குதுன்னா, நம்ம இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்குனுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது. அங்கே மட்டும்தான் ஜனநாயகம் காக்கப்படுது. இந்துக்கள் எங்கே பெரும்பான்மை இருக்கிறாங்களோ அங்கே தான் மத நல்லிணக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத வெஸ்ட் பெங்கால் திரும்ப ஒரு தடவை நிரூபிக்குது. நமது ஆளுநர், நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கள் இது மீது நடவடிக்கை எடுத்து அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது சார்பாக நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். இந்த கோரிக்கை மனுவானது இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்ட தலைநகரங்களும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மூலியமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது.